ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி தன்னோட ஆசைகள்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. அதை வந்து ஒண்ணு ஒண்ணா சேது வந்து நிறைவேத்திட்டு இருக்காரு. கடைசியா அதுக்கப்புறமா சேதுவோட அப்பாவும் கூப்பிட்டு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பார்த்துட்டு இந்த வீட்ல வந்துட்டு லேடிஸ் தானே எல்லாமே சமைக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்களாம் ஜென்ஸ் எல்லாம் சமைங்க. லேடிஸ்க்கெல்லாம் அந்த வேலையில இருந்து ரிலீஃப் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு யோசிச்சுட்டு ஓகே. நாங்களே இன்னைக்கு குக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்புறம் ராஜாங்கம் எல்லாருமே சேர்ந்து சமைக்கிறாங்க. அப்போ பிரியாணி, சிக்கன் அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்றாங்க. அதுல இடையிடையில அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் இவங்க உட்காந்து சேர் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்மள சொல்றாங்கல்ல, இப்ப எவ்வளவு கஷ்டம்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சமைச்சு முடிச்சிடுறாங்க. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் மொத்தமா உட்கார முடியாதுல்ல. அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேர் சாப்பிடுங்க. அப்புறமா மத்தவங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போதே ஈஸ்வரி வந்து இல்ல இல்ல இவங்களா சாப்பிடட்டும். நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். நானு, ஐஸ்வர்யா, அப்புறமா சித்ரா எல்லாம் நாங்களாம் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாத்தையுமே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுறாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முகத்த ஒரு மாதிரி பண்றாங்க. ஒருவேளை நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சூப்பரா இருக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா எல்லாரும் சாப்பிடுறாங்க. அவங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா ஈஸ்வரி அப்புறமா ஐஸ்வர்யா 2 பேர் மட்டும் வராங்க. சித்ரா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கிறாரு. அவ அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டா அப்படின்ட்டு இவங்க 2 பேர் மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா சித்ரா அப்புறமா ஈஸ்வரி, ஐஸ்வர்யா 3 பேர் பேசிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி சொல்றாங்க, இந்த தமிழ்ச்செல்வி என்ன சொன்னாலும் கேட்பாங்க போல இருக்கே இந்த வீட்ல. இவளை இப்படி தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆண்டி ரொம்ப பண்றாங்க. எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிட்டு இருக்கும்போது, ஆமா ஏதாவது பண்ணணும். இப்பதான் வந்துட்டு இவள இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். இவள இன்னும் கொஞ்சம் விட்டா இவ சொல்றதா எல்லாமே கேட்கிற மாதிரி ஆயிரும். அப்பேற்பட்ட மினிஸ்டரு அவரையே சமைக்க வச்சுட்டா பாரு. அவரும் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சமைச்சுக்கிட்டு இருக்காரு. வீட்ல பொம்பளைங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்ற அவரையே இப்படி கைக்குள்ள போட்டு இப்படி கொண்டு வந்துட்டா. அதனால நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு அவ சொல்றபடி ஆட வைக்க போறா. அதுக்கு முன்னாடி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கு ஏதாவது பழி வாங்குறதுக்கு ஏதாவது பண்ணி மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. அதை கேட்டு சித்ராவும் ஐஸ்வர்யா ஆமா நம்ம ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.